ஸ்ரீ பாலாஜி மாறன் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முதலாவது எபிசோட் 63 நாயன்மார்கள் முதலாவது எபிசோடாக அதிபத்த நாயனார் பற்றின கதையை தான் பார்க்க போறோம். வாழ்க்கை புராணம். இவர் மீன் பிடிப்பதை, அதாவது அதிபத்த நாயனார் மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்டிருந்தவர். தன்னுடைய சிவபக்தியின் காரணமாக தான் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். நெடுநாட்கள் ஒற்றை மீனே பிடிப்பட அதனையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்து வறுமையால் வாடினார். ரத்தினங்கள் பதிந்த தங்க மீனொன்று வலையில் சிக்கிய பொழுது சிவபெருமான் மீது கொண்டிருந்த பக்தியால் அதனை சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்தமையால் நாயன்மார்களுக்கு ஒருவராக போற்றப்படுகிறார். அதிபத்த நாயனார் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் காட்சியை சோழ நாட்டின் துறைமுக நகராக நாகப்பட்டினம் விளங்கிய காலத்தில் அங்கு பரதவர் என்னும் இனத்தர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்திருந்தனர். அவர்களுக்கு தலைவராக அதிபத்தர் இருந்தார். அவர் சிவபக்தி மிகுந்தவர் என்பதால் தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களில் இந்த வளமை தவறாது வந்தார். ஒரு சமயம் தொடர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு மீன் என்னவாறு கிடைத்து வந்தது. அப்போது அந்த ஒரு மீனை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு அதிபத்தர் பசியோடு இருந்தார். அவரை போலவே சுற்றத்தாரும் உணவின்றி வருந்தினர். தொடர்ந்து நாளெல்லாம் நிகழ்வரும் பசியால் தளர்ந்தார். ஆயினும் தமது தலைவின் அளிக்கும் சீலத்தில் தவறாத்திருந்தார். இத்தகைய அதிபத்தரின் தலையாய அன்பெனும் ஆழமுதம் அருந்த திருவுளம் பற்றினர் ஆலமுண்ட பெருமாள். ஒரு நாள் ஒரு மீனுக்கு பதிலாக மீனுறப்பெல்லாம் அமைந்த அற்புத படைப்பொன்று பிடிப்பதர். அது மணிகள் பதித்த பொன்மீன். அம்மீன் கடலில் உதிக்கும் சூரியன் போல் கரையிலிருந்து இழுத்த வலையிலே ஒளிர்ந்தது. வலைஞர் அதிசய மிகுதியோடு மீன் ஒன்று பிடித்தோம் என்று அதிபத்தரிடம் கூறினார். அதிபத்தர் உலகம் யாவும் பெறும் என்று மதிக்கத்தக்க அம்மீனை பார்த்து மகிழ்ந்தார். இப்பொன்மீன் என்னுடைய ஆளுடைய நாயகனின் பொற்களல் சேர்க்கை என்று அலை மீது விட்டார். பொருளை முடலென கொள்ளும் இவ்வுலகில் பொருட்பற்றை முற்றும் துறந்த அதிபத்தரின் முன் இறைவன் ஆகாயத்தில் தோன்றினான். அதிபத்தர் சிறகுவித்து வணங்கி நின்றார். அவரை சிவலோகத்திற்கு சிறப்புற்றிருக்கும் வண்ணம் தலை தாழ்ந்தார் சிவபெருமான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீ பாலாஜி மாறன் ஆன்மீகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்தடுத்த எபிசோடு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.